நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 59வது தசகம். வேணுகானம். மெய்ப்பொருள் அறிவோம். எங்கும் நிறைந்த பரம்பொருளே குருவாயூரப்பா, புத்தம் புதிய காயாம்பூ போல மிக்க அழகு படைத்ததும் அன்பை பெருக்குவதும் அனைவரையும் மயக்குவதும் சச்சிதானந்தமயமாகவும் உள்ள பகவானது திருமேனியிலே பிரம்மஸ்வரூபத்தை நாள்தோறும் கண்டுகளித்து இடைப்பெண்கள் எல்லாம் தங்கள் மனதை பறிகொடுத்து தன்னிலை மறந்து நின்றனராம். எவ்வளவு பாக்கியசாலிகள்! பாவங்களை போக்கும் ஸ்ரீஹரியே, நாளடைவில் அக்கோபியர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் உண்டான அன்பினால் கலங்கிய மனத்தை உடையவர்களாய் எப்பொழுதுமே எவ்விடத்திலுமே பகவானை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசை மேலிட்டு விடியற் காலையிலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மாடு மேய்க்க காட்டுக்கு செல்வதை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் தவித்தார்களாம். பகவான் வனத்திற்கு சென்ற பின் மானை போன்ற மருண்ட வெளிகள் கொண்ட அப்பெண்கள் பகவானிடம் வைத்த கண்களை திரும்ப பெற முடியாமல் தவித்தனராம். அவர்களுடைய மனமும் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்ரீ கிருஷ்ணனிடமே நிலைத்து இருந்ததாம். இருக்காதே பின்னே, நாமெல்லாம் புகைப்படத்திலும் திரைப்படங்களிலும் புத்தகங்களிலும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை தரிசித்து நம்முடைய மனத்தை கொள்ளை கொண்டவர் அல்லவா ஸ்ரீகிருஷ்ணர். அப்பேற்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவை தினசரி வாழ்க்கையிலே நேரடியாக தரிசித்து கிருஷ்ணனுடனே வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த இடைக்குல பெண்களின் நிலை எப்படி இருந்திருக்கும்? சிறிது கற்பனை செய்து பாருங்கள். வெகு தொலைவிலிருந்து வரும் ஸ்ரீ கிருஷ்ணனின் குழலோசையை கேட்டு பகவானுடைய திருவிளையாடல்களை பற்றியே எப்பொழுதும் பேசிக்கொண்டே இன்புற்று இருந்தனராம். காட்டிற்கு சென்ற ஸ்ரீ கிருஷ்ணன் மனதிற்கினிய குளிர்ந்த நிழலுள்ள மரத்தின் அடியிலே எப்படி நின்று கொண்டிருந்தார் தெரியுமா? திருவடிகளை முன்னும் பின்னுமாக மாற்றி வைத்து நின்று கொண்டு புல்லாங்குழலை வாசிக்கத் தொடங்குவாராம். பிரபுவே, பகவானது வேணுகானம் விண்ணுலக தேவ மாதர்களையும் காம விகாரத்தால் மயங்கச் செய்தது என்றால் நினைத்து பாருங்கள். பசுக்களும் பறவைகளும் வேணுகானத்தை கேட்டு அசைவற்று நின்றனவாம். கற்கள் கூட கரையத் தொடங்கினவாம். திரண்டு எழுதலை மலைமுகில் வண்ணன் செங்கமல மலர்சூழ் வண்டினம் போலே சுருண்டு இருண்ட குழல் தாழ்ந்த முகத்தால் ஊதுகின்ற குழலோசை வழியே மருண்டு மான்கணங்கள் மேய்கை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழிசோர இரண்டு பாடும் துளுங்கா புடைபெயராய் எழுது சித்திரங்கள் போல நின்றனவே என்று பெரியாழ்வார் திருமொழியிலே கூறுகிறார். எழுதிய சித்திரங்கள் போல இந்த உலகமே ஸ்தம்பித்து நின்றதாம் ஸ்ரீ கிருஷ்ணனின் குழலோசையை கேட்டு, வேணுகானத்தை கேட்டு. புல்லாங்குழலின் துளைகளில் அசைந்து விளையாடும் விரல் நுனிகளையும் தாளத்திற்கிசைய அசைகின்ற தளிர் போன்ற பாதங்களையும் உடைய பகவானது புல்லாங்குழல் இசைக்கும் அந்நிலையை கோபிகைகள் நேருக்கு நேர் கண்ணால் காணாமல் போனாலும் மனத்தால் நினைத்து நினைத்து மெய் மறந்தனராம். எவ்வித தடையுமின்றி பகவானது திருமேனியை தரிசித்த விண்ணுலக தேவ மாதர்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் பசுக்களையும் பகவானது திருவடி கமலங்களை அன்புடன் தாங்கிய அந்த பிருந்தாவனத்தையுமே அளவு கடந்த பேறு பெற்றவர்கள் என்று கோபிகைகள் போற்றினார்கள். புல்லாங்குழலால் எப்பொழுதும் பருகப்பட்டு எஞ்சிய அந்த அதராமிர்தத்தை எப்போதாவது ஒரு தடவையாவது நான் பானம் செய்ய மாட்டேனா? இவ்விச்சையோ கை கெட்டாதபதி வெகு தூரத்தில் உள்ளதே, கிட்டாதாயின் வெட்டன மறக்க வேண்டாமா? பேராசைப்பட்டு என்ன பயன் என்று இவ்வாறு இந்த கோபிகைகள் மனம் கலங்கி அடிக்கடி மயங்கி நின்றனராம். உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம், கண்படை கொல்லில் கடல் வண்ணன் கைத்தலத்தே. பெண்படை யாருன் மேல் பெரும் பூசல் சாற்றுகின்றார், பண்பல செய்கின்றாய் பாஞ்ச சந்நியமே. நாச்சியார் திருமொழியில் கிருஷ்ணனின் கையில் உள்ள அந்த புல்லாங்குழலை பாஞ்ச சந்நியமே என்று
அடைமொழி கொடுத்து அதற்கு உயர்வு நவிற்சியாக அவ்வளவு அழகாக பெரியாழ்வார் வர்ணித்திருக்கின்றார். பிரபுவே குருவாயூரப்பா, கோபிகைகள் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் மன்மதனின் திருவருளால் மன்மதனை ஒத்த தங்களிடமே அன்பு வைத்து அதனால் மெய்மறந்து நாள்தோறும் உலகியலில் செய்ய வேண்டிய செயல்களையெல்லாம் மறந்து அறியாது மயங்கி நின்றார்களாம். அவ்வளவு சிறப்புமிக்க வேணுகானத்தை கேட்பதற்கு அந்த கோபிகைகள் துடிதுடித்து இருந்தனராம். குருவாயூரப்பா, காமம் என்பது, ஆசை என்பது உண்மையில் இயற்கையாகவே உண்டாவது. மோட்சத்தை அடைவதற்கு சாதனமான வைராக்கியம் முதலியனவோ பெரும் முயற்சி செய்தே அடையப்படுகிறது. அது முயற்சியினால் உண்டாகலாம், உண்டாகாமலும் இருக்கலாம். ஆனால் இங்கு அந்த கோபியர்களுக்கு இரண்டும் ஒன்றாகவே ஆகிவிட்டதாம். அதாவது பகவானிடம் வைத்த காமமே மோட்சம் பெறுவதற்கு காரணமாக அவர்கள் எண்ணினார்களாம். அவர்கள் பெற்றதன்றோ பெரும் பேறு. குருவாயூரப்பா, அவ்வளவு சிறப்புமிக்க பேற்றை அந்த கோபியர்களுக்கும் தேவ மாதர்களுக்கும் வழங்கிய அப்பனே, என்னையும் என்னுடைய நோயிலிருந்து காப்பாற்றி அருளுங்கள் என்று நாராயண பட்டதிரி இந்த தசகத்திலே வேணுகானத்தின் சிறப்பை வெகு சிறப்பாக எடுத்துரைத்து அற்புதமாக முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.